ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு டிவிகே அரசு சார்பாக தமிழ்நாடு வெற்றி இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு சமிட் ஒன்று நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் 1 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஆமாம். ஸோ இப்போ டிவிகேவோட வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு, நம்மளும் அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் ப்ரொமோட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கட்சி பேரை எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும். ஸ்கீம்ஸில் பார்த்தா வெற்றி இருக்கும், இங்கேயும் பார்த்தோன்னா வெற்றி இருக்குது, நல்லது. வெற்றிகரமாக மாநாட்டை முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு எம்ஓயூஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இந்த நம்பர்ஸை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்ஸுமே, நான் சொல்கிறது எல்லா கவர்மெண்ட்ஸுமே இந்தியா முழுக்க அந்த நம்பர்ஸை ரொம்ப பெருசாக தான் காட்டுவாங்க, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி தான் காட்டுவாங்க. இப்போ 100 கோடி ரூபாய் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், எம்ஓயூ சைன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அதில் ஆக்சுவலாக வரக்கூடியது எவ்வளவா இருக்கும்னா 15 to 25% தான் இருக்கும். அதாவது 15 to 25 கோடி ரூபா தான் வரும். இவங்க இந்த நம்பர்ஸை பெருசாக ஊதி காட்டும்போது, எக்ஸாஜரேட் பண்ணி காட்டும்போது, நாங்கள் நிறைய முதலீட்டுகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. திமுக பீரியட்லையும் அப்படிதான், அதிமுக பீரியட்லையும் அப்படிதான், மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இதே கல்ச்சர் தான். இப்போ இந்த நிறுவனங்களை பொறுத்தளவில் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ஸை குஷிப்படுத்த வேண்டிய தேவை அவங்களுக்கும் இருக்கு. ரெண்டாவது, அவங்க இப்போ ஒரு 5000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். அது ஏதோ நாளைக்கே வரும்னு கணக்கு கிடையாது. அந்த 5000 கோடி ரூபான்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸுக்கு ரெண்ட்டுக்கு அவங்க எவ்வளோ செலவழிப்பாங்க, ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ செலவழிப்பாங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. ஸோ 5000 கோடி ரூபான்னு சொல்கிறாங்கன்னா உடனே 5000 கோடி ரூபா டக்குன்னு உள்ளே வருதுன்னும் கிடையாது. ஸோ கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்களை பொறுத்தளவில் இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கல்ல, என்ன போட்டிருக்கு, 1 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம். ஸோ இதான் அவங்களோட டார்கெட். அவங்கள பொறுத்தளவில் 100 நாள் ஆட்சி நடந்திருக்கு, நாங்கள் 1 லட்சம் கோடி ரூபா கொண்டு வந்துட்டோம். அந்த நம்பர் 1 லட்சம் கோடினா இன்னும் கொஞ்சம் கூட கேட்சியாக இருக்கும். அதுக்காக இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தா ஏறக்குறைய ஒரு 1.02 lakh crores கொண்டு வந்திருக்கோன்னு காட்டுறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தாவேகாவை பொறுத்தளவில் மற்ற கவர்மெண்ட்ஸை விட இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படி ஹெட்லைன்ஸ் வரும், இந்த விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். தாவேகாவை பொறுத்தளவில் இந்த 21 days விண்டோ கிளியரன்ஸ் பாலிசிலாம் தாவேகா பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய இப்போ சைன் பண்ணிருக்கக்கூடிய இந்த எம்ஓயூஸ்லாம் இருக்குல்ல, அது எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் நெகோஷியேட் பண்ணி கொண்டு வந்த முதலீடுகள், நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் எம்ஓயூஸை சைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தா எப்பவும் நடக்கிறது தான். புதுசாக ஒரு கவர்மெண்ட் வராங்கன்னா பழைய ஆட்கள் இதை சொல்லுவாங்க. 21 டிஎம்கே பவரில் இருக்கும்போது இதே மாதிரி தான் அதிமுக சொன்னாங்க. எப்பவுமே புதுசாக ஒரு கவர்மெண்ட் வராங்கன்னா பழைய ஆட்கள் இதை சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்கள் பீரியடில் நாங்கள் கொண்டு வந்தது, நீங்கள் பேர் மட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னு. வேற எதுவும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா எப்பவுமே ஒரு கம்பெனியை உள்ளே கொண்டு வராங்கன்னா ஒரு 1 to 2 years நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி தான் அவங்கள உள்ளே கூட்டு வர முடியும். அப்போ தாவேகா புதுசாக பவருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்த நிறுவனங்கள் நிறைய பேர் அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க, அவங்க கூட எம்ஓயூஸ் சைன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 21 days விண்டோ கிளியரன்ஸ் பாலிசியை தாவேகா கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடியே சிங்கிள் விண்டோ சிஸ்டமை டிஎம்கே கொண்டு வராங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் நிறுவனங்கள் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், ஒரே இடத்துல எல்லா தேவையான கிளியரன்ஸையும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் வேணும், கரெக்டாக அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரிஸ்லாம் அமைக்க முடியும், அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் வேணும். அதே மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்டிருந்து நீங்கள் அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும், டான்ஜெட் கோர்ட்டிருந்து நீங்கள் அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறையா கிளியரன்ஸ் உங்களுக்கு தேவை இருக்கும். அதெல்லாம் ஒரே இடத்துல நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வழியாக நீங்கள் முடிச்சிடலாம். திமுக பீரியட்லேயே அதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தாவேகா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இதை ஸ்பீடப் பண்ணுறாங்க. 21 days எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிக்கும். இப்போ 21 days கிளியர் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்பெனிக்கு லைசன்ஸ் வழங்கிடுவீங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பிரச்சனை கொடுக்க முடியாது, கிளியர் பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இப்போ தாவேக்காவோட கிளைம் என்னவா இருக்குன்னா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் 21 days எல்லாத்தையுமே வேகமாக வேலைகளை முடிக்கிறோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் அதனால வந்த 100 daysலேயே நிறையா புது நிறுவனங்களையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எது என்னவா இருந்தாலும் டெஃபினட்டாக இப்போ வந்துக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி இவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் 100 நாளில் கொண்டு வர முடியாது. இதுக்கு முன்னாடி திமுக பீரியட்லேயே அதை நெகோஷியேட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த எம்ஓயூஸை இவங்க பீரியட்ல சைன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு நிறுவனத்தை கொண்டு வரதுன்னா ஏறக்குறைய 2 years ஆகும். நீங்கள் 2 years அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். நிறைய ஃபேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த நிறுவனத்தோட போர்டு அதுக்கு அப்ரூவ் பண்ணும். அதுக்கு ஒரு 3 to 6 months ஆகும். எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், எக்ஸ்பான்ஷன் தேவையா, இந்தியாவுக்குள்ள நம்ம போகணுமா, இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பேசி எடுத்து அவன் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 3 to 6 மாதம் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுவாங்க. எந்த ஸ்டேட் நமக்கு பெட்டராக இருக்கும், எந்த இடத்துல நமக்கு ஃபேக்ட்ரி நம்ம அமைக்கலாம், எந்த ஸ்டேட்டில் நமக்கு நிறையா சலுகைகள் கிடைக்குது, இந்த விஷயத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதுவும் உடனே நடக்காது. இதுவும் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 6 மாதம் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அவன் கேட்பான், எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பேன்னு கேட்பான். நீங்கள் அவனுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கணும், நிறைய டாக்ஸ் கட்ஸ்லாம் நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், வேற சில சலுகைகள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும், சப்சிடிஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நெகோஷியேட் பண்ணுறதுக்கும் 3 to 6 months ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் எம்ஓயூ சைன் பண்ணுவீங்க. அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணி நீங்கள் எம்ஓயூஸை சைன் பண்ணுவீங்க. எம்ஓயூ சைன் பண்ணுறதாலேயே பணம்லாம் வந்துடும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எம்ஓயூ ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதனாலேயே அந்த நிறுவனம் 5,000 கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. அது சும்மா ஒரு பேசிக்கான ஒரு 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 டாக்குமெண்ட் தான். லீகலாக அந்த கம்பெனி எடுத்தது தமிழ்நாட்டில் 5,000 கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணியே தீரணுன்ற லீகல் பைண்டிங்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால இப்படி நிறைய ஃபேஸ் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் கண்டிப்பாக ஆகும். ஸோ இப்போ திமுக அதனால என்ன சொல்றாங்க, இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறைய நிறுவனங்கள் 3rd phase 4th phaseல இருந்தது நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது, இப்ப இவங்க அதுக்கான கிரெடிட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா இருக்கலாம். ஆனா தாவேக்கா என்ன பண்ண முடியும், அதுக்கு அதை செய்துதான் ஆகணும். ஆனால் இது ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்போ 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து 1 லட்சம் கோடி எங்கே வந்து நீங்கள் காட்ட போகிறீங்க? ஏன்னா இங்கே பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருந்தால் அவங்களே வருவாங்க. இப்போ நல்லா குவாலிட்டியான ஸ்கில்டு லேபஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வருவாங்க. ஏன்னா வந்து பெரும்பாலான இன்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே யாருமே இல்லை, யாருக்குமே ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வெறும் இண்டஸ்ட்ரீஸை மட்டும் நெகோஷியேட் பண்ணி கொண்டு வந்தாலுமே அது எந்த அளவுக்கு சஸ்டைனபிளாக இருக்கும்? இந்த வெறும் நம்பர் கேம்ஸ் மட்டும் வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறது? நம்பர் கேம் இதுக்கு தான். இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு நம்பர் கேம் ரொம்ப அவசியம். இப்போ போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்கன்னா அதுவும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான். ஸோ தாவேக்காவை பொறுத்தளவில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அசம்பிளியை கூட ஃபோட்டோ ஷூட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸுக்காக ஃபோட்டோ ஷூட்டை அசம்பிளியை யூஸ் பண்ணுறாங்க. அசம்பிளியிலிருந்து இப்படி கையை காட்டுறது இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், நாளைக்கு அது ரீல்ஸாக மாறும். ஸோ தாவேக்கா அதில் ரொம்ப ஓவர் காஷியஸாக இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவில் நேற்று அந்த சமிட் நடக்குது, அந்த கான்க்ளேவ் நடக்குது, நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் இந்த ஃபோட்டோ வரணும். விஜய் அவர்கள் இப்படி ஹீரோ மாதிரி நிற்கணும், அந்த 1 lakh crores அந்த நம்பர் இருக்கணும், அது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். தாவேக்கா நண்பர்களுக்கு இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றுமே தெரியாது. தாவேக்கா நண்பர்களை பொறுத்தளவில் என்னடா இது எல்லாமே மாறிட்டு இருக்கே, தளபதி வந்ததுல இருந்து டாப் டு பாட்டம் மாறுதே அப்படின்னு இப்போ பூரிப்புல இருப்பாங்க. ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் கிடையாது. கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதுக்கு இங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இப்ப பயங்கரமான பரவச நிலையில இருப்பாங்க. உண்மையா நம்புறாங்களா 1 லட்சம் கோடி வந்துருச்சு, பயங்கரமா ஏதோ வந்துட்டு இருக்கு, பணம் மழை கொட்டிட்டு இருக்குன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் நேற்று நம்ம போட்ட ஒரு வீடியோவை பார்த்தா அதில் ஒரு கமெண்ட் இருக்கு. அந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருப்பேன்னா, தாவேக்கா திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா அதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றாங்க, இது நல்ல போக்கு கிடையாது, இது நமக்கு டேஞ்சரான ஒரு விஷயம் நான் சொல்றேன். உடனே அதுக்கு அந்த நண்பர் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து தான் சொல்றேன். அந்த நண்பர் உடனே கமெண்ட் போட்டிருக்காரு, திமுக நரேட்டிவ் செட் பண்ணால் நாங்கள் கவுண்டர் நரேட்டிவ் தான் செட் பண்ணுவோம், ஒரு சாதாரண மனிதன் அதுக்கு அதனால எனக்கு என்ன பாதிப்பு, நீ சும்மா அந்த மாதிரிலாம் விமர்சிக்காதன்ற.
எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ காவிரி இஷ்யூவை திமுக கொண்டு வராங்க, நீங்க என்ன பண்றீங்க, டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றீங்க. இதனால உனக்கு பாதிப்பு இல்லையா? இதை யோசிக்கிறதுக்கு ஒரு சிறிய அளவு மூளை இருந்தா கூட போதும்ல. ஸோ அவங்க கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா இன்னொரு இஷ்யூவை டைவர்ட் பண்றான். இது ஓகே, தாவேக்காவுக்கு பெரிய வெற்றி, உனக்கு நஷ்டம் இல்லை. தாவேக்காவுக்கு அது வெற்றி நீ ஏன் கொண்டாடுற? தாவேக்கா பவர்ல இருக்காங்க, அவங்க பவரை தக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான கவுண்டர் நரேட்டிவ்ஸ்லாம் பயன்படும். ஆனா நீ நாளைக்கு தண்ணி வந்தாதான் ராஜா உனக்கு சாப்பாடு. இல்லை, ஆல்ரெடி விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. ஆமா, வெஜிடபிள்ஸ் விலையெல்லாம் ஏறிடுச்சு. ஆமா, இங்க உட்கார்ந்துக்கிட்டு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணா என்ன தப்பு? திமுக பண்ணா நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம். நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்காதீங்க, அவங்க ரூலர்ஸ், நீங்க சாதாரண பொதுமக்கள், ஏன் கூட தான் நீங்க நிக்கணும். ஆனா இவங்களோட புரிதலே வேற என்ன இருக்கு. இதுல வேற எனக்கு பெரிய தலைவலி என்னன்னா, தாவேக்கா நண்பர்களுக்கு நான் ஜேர்னலிஸ்ட் இல்லைன்றது புரிய மாட்டேங்குது. எல்லா கமெண்ட்லயும் நீ ஒரு ஜேர்னலிஸ்டா நடுவுல நிக்க மாட்டியா, ஏன் ஒரு சார்பா நிக்கிற, நீ எல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்டா? நானும் பல தடவை சொல்லிட்டேன், நான் எங்கேயுமே என்ன ஜேர்னலிஸ்ட் நான் கிளைம் பண்ணதே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நான் ஜேர்னலிஸ்ட்லாம் இல்லை, மேபி ஒரு யூடியூபர்னு சொல்லலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல், அவ்வளோதான், கேப்ரியல், அவ்வளோதான். சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் டிவியில் பேசலாம்ல, மீடியாவில் பேசலாம்ல, பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேசிகிட்டு இருக்கேன். நான் என்றைக்கும் ஜேர்னலிஸ்ட்னு எனக்கு கிளைம் பண்ணதே கிடையாது, நான் இது வரைக்கும் ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணதும் கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்தளவு இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் இவங்களுக்கு தேவை, அதனால இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த இதில் வந்து மீடியாவும் வந்து அலோவ் பண்ணல. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு மீடியாவை பற்றின நல்ல புரிதல் இருக்குது. ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது தாவேக்காவுக்கு மீடியாவை பற்றி சூப்பரான புரிதல் இருக்குது. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த மீடியா தேவையில்லை, இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது, அவங்களுக்கு தான் நம்ம தேவை. இப்போ விஜய் அவர்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாருன்னா மீடியா சேனல்ஸுக்கு தான் விஜய் அவர்கள் தேவை. ஸோ அவங்க பார்த்தா அப்படியே லைவ் எல்லாம் போட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தா டிஆர்பிலாம் எகிருது. விஜய் அவர்களை பார்க்கறதுக்காகவே நியூஸ் சேனல்ஸை மக்கள் பார்க்குறாங்க. நார்மலாக இந்த மக்கள்லாம் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, விஜய் அவர்களுக்காக நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இப்போ தாவேக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு எதுக்கு மீடியா, ரைட், இப்போ நான் வரவேன்னு வெளில தூக்கி போடுறேன், என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே இண்டிபெண்டன்ட் மீடியாவும் இப்போ கிடையாது. கோயங்கா மாதிரியான ஜேர்னலிஸ்டுகள்லாம் ஸ்ட்ராங்காக சண்டை போட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கெல்லாம் இண்டிபெண்டன்ட் மீடியா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட துணை நிறுவனங்களாக மீடியா இல்லை. ஸோ பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளோட துணை நிறுவனமாக மீடியா இருக்குன்னா, நீங்கள் அந்த பெரிய கார்ப்பரேட்டுகளை குஷிப்படுத்தினாலே போதும். மீடியாவை அவமானப்படுத்தினாலும் இந்த பெரிய கார்பரேட்லாம் கண்டுக்க மாட்டான். எனக்கு வேலை நடக்குது, நீ என் மீடியா கம்பெனி என்னெல்லாம் பண்ணிக்க, என் ஜேர்னலிஸ்ட்டை வெளில தூக்கி போடு, எனக்கு கவலையே கிடையாதுன்னு இருப்பான். ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நம்ம பெரிய முதலாளிகள்லாம் டீல் பண்ணிப்போம், அவங்களெல்லாம் கைக்குள்ள வச்சுப்போம். அதுக்கான வேலைகள்லாம் நடந்தது இவங்க வந்ததுக்கப்புறம். நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க, முக்கியஸ்தர்களெல்லாம் சந்திக்கிறாங்க. நமக்கு இவங்கெல்லாம் தேவையில்லை, இவங்களை நம்ம அவமதிப்போம். ரெண்டாவது, நான் என்னதான் அவமதிச்சாலும் இவன் எனக்கு எதிராக திரும்ப முடியாது, என் பின்னாடி தான் ஓடி வரணும், ஏன்னா எனக்கு தான் மாஸ் இருக்கு அப்படின்னு இவங்க மீடியான்ற இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அதை ரொம்ப குறுகிய ஒரு பார்வையோட பார்க்குறாங்க. வெறும் வியூஸ், வெறும் ஒப்பீனியன் மேக்கிங்ன்ற அந்த குறுகிய பார்வையிலேருந்து தாவேக்கா பார்க்குறாங்க. இது ஒரு வகையில் கரெக்டான பார்வை, ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண தெரியுது, எப்படி எந்த வழியாக போனால் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், யாரை எப்படி ரீச் பண்ணணும், நமக்கு எந்த ஆடியன்ஸை ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் மீடியான்ற இன்ஸ்டிடியூஷன் பல ஆண்டுகள் பழமையான இன்ஸ்டிடியூஷன். வெறுமனே ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஃபேம் பெற்று தருவது மட்டும் மீடியாவோட வேலை கிடையாது. சில நேரங்களில் மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, சீரியஸான சில இஷ்யூவை கையில் எடுத்துட்டாங்கன்னா அது பூகம்பம் மாதிரி வெடிச்சிடும். போஃபர்ஸ் ஊழல் மாதிரிலாம் பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் கையில் எடுத்தாங்கன்னா திடீர்னு படால்னு வெடிச்சிடும். ஸோ பெரிய பெரிய ஊடக நிறுவனங்களை நீங்கள் அவமதிக்கும் போது, அவங்க லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் டீல் பண்ணும்போது, இப்போதைக்கு அவனுக்கு உங்கள் தேவை இருக்குது, ஏன்னா வியூஸ் வேணும், டிஆர்பி வேணும், சர்க்குலேஷன் இருக்கணும், அதுக்கு அவங்க சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் சைலண்டாக பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஸ்லோவாக என்னென்ன தவறுகள்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. விஷயம் தெரிஞ்ச பெரிய பெரிய நிறுவனங்கள் அதை பண்ணுவாங்க, சைலண்டாக என்னென்ன தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த இவங்களுக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் மூடு கிரியேட் ஆகும் தெரியுமா. இப்போ பீக்கில் போய்கிட்டே இருக்காங்க, இப்போதான் புதுசாக வந்திருக்காங்க, லைட்டாக அது சரியாக ஆரம்பிக்கும் தெரியுமா, அப்போ விட்டு கல் எடுத்து எரிய ஆரம்பிப்பாங்க. இனிமேல் எந்திரிக்கவே முடியாது, அப்படியே அவன் கரெக்டான டைமில் இந்த மாதிரி பண்ணுவான். இப்போ பாருங்க, மீடியா 10 வருஷம் குவைட்டாக இருந்தாங்க நேஷனல் லெவலில். இப்போ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கிறாங்க. இப்போ பிஜேபியை ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இதெல்லாம் பண்ணல. ஸோ அவனுக்கு கரெக்டாக தெரியும் 2 இயர்ஸ் முன்னாடி ஏன் அடிக்கலன்னா, தெரியும்
நம்ம அட்டாக் பண்ணாலும் பிஜேபி பவருக்கு வந்துருவாங்க, வந்தாங்கன்னா நம்ம சோழியை முடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுவாங்களா, மிஸ்டேக் பண்ணி இவங்களோட அந்த பாப்புலாரிட்டி இவங்களே கெடுத்துப்பாங்களா. ஸோ இப்போ உங்களை சப்போர்ட் பண்ணால் வியூஸ் கிடைக்குதுன்ற சூழல் இருக்குல்ல, நாளைக்கு உங்களை அடிச்சா வியூஸ் கிடைக்குன்ற சூழலாம் மாறும். அது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு வெளுத்துருவாங்க. ஸோ அதனால நீங்கள் எல்லாத்தையுமே வெறும் வியூஸ் மட்டும் வச்சு பார்க்காதீங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி நீங்கள் இருக்க முடியாது. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸால் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியும். ஆனால் மீடியா நினச்சாங்கன்னா சில விஷயங்களை தோண்டி வெளியே எடுக்க முடியும். அது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸால் பண்ண முடியாது. ஸோ பெரிய பெரிய மீடியா ஹவுசஸால் அதை பண்ண முடியும். இவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல. அதனால தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, மீடியாவை ஹியூமிலியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, இப்போ பப்ளிக்கை பொறுத்தளவில் மீடியாவுக்கு மரியாதை இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய குவாலிட்டியான ஜேர்னலிஸ்ட்லாம் இங்கே யாரும் கிடையாது. எல்லாருக்கும் அஜெண்டா ட்ரிவனாக இருக்காங்கன்ற ஒரு பார்வை இருக்குது மக்களை பொறுத்தளவில். இங்கே இருக்கிற மீடியா நிறுவனங்கள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்ற ஒரு சூழல் இருக்குது. ஸோ தாவேக்காவுக்கு அதுவும் வசதியாக போச்சு. இவங்களை அடித்தா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நேற்று நடந்த ஈவெண்ட்டு உங்களோட ப்ரைவேட் ஈவெண்ட் கிடையாது, அது ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட். கவர்மெண்ட் ஈவெண்ட்னா யார் பணத்தில் நடத்துறீங்க? அரசு பணத்தில் நடத்துறீங்க. அரசு பணத்தில் நடத்திக்கிட்டு மீடியாவை உள்ள விடமாட்டோம்னா சொல்ல முடியாது. நீங்கள் பனையூரில் ஒரு நிகழ்வை நடத்திட்டு மீடியா வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். மகாபலிபுரம் நடத்திங்க பாருங்க, அந்த மாதிரி நடத்திட்டு மீடியா வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது கவர்மெண்ட் ஈவெண்ட், அரசு நிகழ்ச்சிக்குள்ள மீடியாவை வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயம் நடந்ததே கிடையாது. எல்லா இன்வெஸ்டர் சமிட்லயும் மீடியாவை இன்வைட் பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான விஷயத்தை இவங்க பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, இவங்களை பொறுத்தளவு இவங்களுக்கு தெரியுது, நமக்கு இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸா நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை பத்தி பேசினாதான் அவனுக்கு வியூஸ். அதனால நமக்கு இந்த மீடியா ஹவுஸ்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க மீடியான்னு என்ன நினைச்சு, எல்லாம் மீடியானா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்கு, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஒன்றும் கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸோட ரீச் பார்த்தா பெருசா இருக்கும், ஏறக்குறைய இந்த பெரிய நிறுவனங்கள் சைஸுக்கு ரீச் இருக்கும், வியூஸ் இருக்கும். ஆனா இவன் நினைச்சான்னா தோண்டி புது புது பிரச்சனையை வெளில கொண்டு வந்துருவான். அது இவங்களுக்கு புரியல. ஸோ இப்போ கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ கூட இந்த ஸ்ரீராம், மைக் செட் ஸ்ரீராம், அந்த பையனோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவங்கெல்லாம் பொறுத்தளவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம், விஜய் ஒரு படம் பண்ணுறான்னு வச்சுப்போம், உடனே அந்த படத்தில் வர பாடல்கள்லாம் வச்சு, டயலாக்ஸ் எல்லாம் வச்சு ரீல்ஸ் போடுறது, வீடியோஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க? வியூஸ். விஜய் அவர்களுக்கு பயங்கரமான மாஸ் அப்பீல் இருக்குது. ஸோ அவரை யூஸ் பண்ணி நம்ம ஹைப் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாடலை இப்போ நீங்கள் பொலிட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ பொலிட்டிக்ஸ்லையும் மைக் செட் ஸ்ரீராம் அதை ஏன் எடுக்கிறாருன்னா, அவருக்கு தெரியும் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசினா நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும், நிறைய ரீச் கிடைக்கும், சில நேரங்களில் கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆகும், எல்லாமே நமக்கு நல்லது தான். ஆனால் இது வெறும் சினிமா மாதிரியே இது போயிட்டு இருக்காது. பொலிட்டிக்ஸில் உங்களுக்கு எதிரான ட்ரெண்டும் வரும். அப்படி வரும்போது இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க, இவங்க யாரும் நிற்க மாட்டாங்க. இப்போ இந்த செலிபிரிட்டிஸ் ஃபுல்லாக ரீல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து உங்களோட ஃபேமில் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்லாம் நாளை இஷ்யூ வந்துன்னா அவங்க யாரும் நிற்க மாட்டாங்க, பட்டு 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 நல்லா காணாமல் போயிடுவாங்க. ஆனால் இது ஏன் டிவிக்கே மீடியா விடலை அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியா நிறைய பேர் டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்காங்க. இப்படிங்கிற தான் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இங்கே வரவங்களாம் சொல்கிறதா தான். இங்கே மீடியா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேயோட முழு கண்ட்ரோல் இருக்குது, அவங்க சொல்கிறதான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் டெய்லியும் நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஆனால் ஒரு டைட்டில் கூட நார்மலாக டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த நார்மலாக யூடியூபர்ஸ் இத்தனை நாள் ஸ்டாலின் அவர்களை எப்படி மாசான ஸ்டாலின், தெரிக்க விட்டார் ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருந்தாங்களோ, இன்றைக்கி அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மாசா பண்ணிட்டாரு, விஜய் அவர்கள் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. ஸோ இப்படி டைட்டில் வைக்கிறவங்க எப்படி டிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ திமுகவுக்கு பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்த விஷயம் என்னன்னா, சும்மா ஒரு இந்த 5-10 யூடியூப் சேனல்ஸை கையில் வச்சுருந்தாங்க. சரியான உதவாக்குற தேர்ட் ரேட் ஃபெலோஸ் அவங்க எல்லாமே. சீப்பாக எல்லாவனையும் போய் கடிக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்க எல்லா பத்திரிகையாளர்களும் போய் கடிப்பானுங்க அவங்க. திமுகவை எவனெல்லாம் விமர்சிக்கிறானோ அவனெல்லாம் போய் அட்டாக் பண்ணுவானுங்க. இன்னைக்கு அவங்கள யாருமே மதிக்கிறது கிடையாது. ஸோ அவங்க பண்ண வேலை என்ன ஆச்சுன்னா, நிறைய இந்த இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கலாம், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம், நிறைய பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், அவங்க எல்லாத்தையுமே திமுகவுக்கு எதிராக திருப்பிடுச்சு. திமுக மீடியாவே கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த ஒரு 10-15 உதவாக்குற யூடியூப் சேனல்ஸ் தான் அவங்கலாம். அவங்க ஆபாசமாக பேசுறது, திமுகவை யாராவது விமர்சிச்சாங்கன்னா அவங்கள ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறது, ஆபாசத்தை பயன்படுத்தி மக்களை அமைதிப்படுத்திடலான்னு அவங்க பார்த்தாங்க. இன்னைக்கு திமுக தோத்துனே அவங்கெல்லாம் குவைட் ஆயிட்டாங்க, சில பேர் ஜெயிலையும் இருக்காங்க. ஸோ அதனால
அவங்கனால பெரிய ஒரு கெட்ட பெயர் ஏற்படுது. ரெண்டாவது, திமுக ஜெயிச்சப்பயுமே இதே மாதிரிதான் இருந்தது. இந்த நீங்க சொன்னீங்கல்ல, மாஸ்க் கட்டி திமுக, தெரிக்க விட்ட திமுக, இதெல்லாம் திமுக பவருக்கு வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2 years பார்த்தோம்னா வெறித்தனமா எல்லா டைட்டிலும் இப்படிதான் இருக்கும். வந்தாரு ஸ்டாலின், அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, எதிரிகள்லாம் பதறி அடிச்சு ஓடிட்டாங்க. இந்த தெரிக்க விட்ட ஸ்டாலின் மாசு அது இதெல்லாம் இங்க ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா என்ன அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நெகட்டிவா வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது நான் சொன்ன இந்த ஹைனாஸ்லாம் இருக்காங்க பாருங்க, திமுகவுக்கு சாதகமா பேசுறது, மற்றவங்களை அட்டாக் பண்றது, அவங்களும் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த விஷயம் இங்கேயும் இருக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு பயங்கரமான பாப்புலாரிட்டி இருக்கு. ஸோ இப்போ நான் பார்த்த அளவில் அவ்வளோ மீடியாவை கண்ட்ரோல் தான் பண்றாங்க இவங்களும். இவங்களுக்கு சில நிறுவனங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சில நேஷனல் மீடியாவோடையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, சில லோக்கல் மீடியா ஹவுஸஸோடையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு நண்பர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது நல்ல பாயிண்ட் சொன்னார். இங்க பெரிய பிரச்சனை நடந்தாலுமே நேஷனல் மீடியாக்காரன் நம்மளை கவரே பண்ண மாட்டான். இன்னைக்கு தாவேகா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசியல் நல்லா பேசுறானுங்க நேஷனல் மீடியா, நிறைய நேஷனல் மீடியா. அப்போ ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு, இந்த நேஷனல் மீடியாலாம் தமிழ்நாடு அரசியல் பேசுறதே தாவேகாவுக்கு சொம்படிக்கதான். ஏன்னா நீங்க தமிழ்நாடு அரசியல் பேசினாதான் நமக்கு சொம்படிக்க முடியும். தமிழ்நாடு அரசியலே பேசுறா எப்படி நம்ம சொம்படிக்க முடியும். ஸோ அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேச ஆரம்பிக்கலாம், தாவேகாவை சப்போர்ட் பண்றதுக்காக. இந்த நல்ல பாயிண்ட் அவரு சொன்னார். ஸோ சில உங்களுக்கு தெரியும் நேஷனல் மீடியா இதெல்லாம் வெறித்தனமா திமுக சப்போர்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எலெக்ஷன் முன்னாடி போய் பார்த்தானுங்க, பார்த்து ரசிகர் மன்ற தலைவர்கள் மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க, சேனல்ஸ் மாதிரி பேசாம. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா சில டிவி சேனல்ஸ் பார்த்தோம்னா வெறித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தாவேகாவை விஜய் அப்படி பண்ணிட்டாரு, எந்திரிச்சாரு, உட்கார்ந்தாரு, கையை தூக்குனாரு, மாஸ்க் காட்டிட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமான வியூஸ் தான் எல்லாத்துக்கும். இது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒன்றும் பெரிய வித்தியாசமான எதுவும் நடக்கல. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது தான். இதுவும் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோ அந்த வடிவேல் காமெடியில் வட்ட செயலாளர் வண்டு முருகன் பானுங்க, அப்புறம் அந்த ரவுடிங்லாம் வரும்போது வட்ட செயலாளரும் பாருங்க, இந்த மீடியா ஃபுல்லாக ஓடிடுவானுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பினாங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக அப்படியே எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இப்போ நார்த்தில் பண்ணுறானுங்க பாருங்க, மெதுவாக பிஜேபி எதிராக திரும்புறானுங்க பாருங்க. சில சேனல்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக திரும்பிட்டான். முன்னாடிலாம் ஒரு 5 years முன்னாடி இப்படி இருக்காது. இப்போ ஏதோ நடுநிலையாளர்கள் மாதிரி பேசுறானுங்க. அர்ணப் கோஸ்வாமிலாம் 5 years முன்னாடி எப்படி பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப பார்த்தா அப்பப்போ நடுநிலையாளராக பேசுறாரு. நான் சொல்றேன், ஒரு பாயிண்ட்ல பயங்கரமா அடிக்கவும் செய்வாங்க. இப்பயே சில சேனல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மீடியா பார்த்துட்டு இருப்பாங்க. மீடியாவை கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை ரொம்ப இருக்கு. இவங்களுக்கு பப்ளிக் பர்செப்ஷன் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் தெரியுது. ஆனா மீடியாவை கொஞ்சம் ஓவர் சிம்பிளிஃபைடா பாக்குறாங்க. மீடியான்றது வெறும் வியூஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால சில வேலைகள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க டிவிகே சொம்படிக்காக தான் நேஷனல் மீடியா தமிழ்நாடு இஷ்யூ கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நேற்றுக்கு ஆதவர்ஜன் அவர்களும் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அவர் ஆப்வியஸாக விஜய் தான் சொல்றாரு. ஸோ அவரை கூட இருக்கலாங்க, அவங்க நேஷனல் லெவலில் எல்லாருக்கும் ஃபண்ட் பண்றாங்கல்ல. இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க சொந்தக்காரங்க தான் நேஷனல் லெவலில் எல்லா பார்ட்டியும் ஃபண்ட் பண்றாங்க, பிஜேபியில இருந்து டிஎம்சில இருந்து. ஸோ அவரா கூட இருக்கலாம் அது. ஸோ அதற்காக தான் நேஷனல் மீடியா இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பெரிய ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் ஒன்று தெரியுது, நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். நேஷனல் மீடியாலேயே நிறைய முக்கியமான நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் அவங்க கிளியராக என்ன சொல்கிறாங்க, தாவேகா நிறைய ஃபேக் நியூஸை நார்த்தில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்றாங்க. தமிழ்நாட்டில் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஒன்று, ஆனால் நார்த்தில் ஃபேக் நியூஸ் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது தாவேகா மட்டும் பண்ணல, திமுகவும் இதை பண்ணாங்க. நம்ம திமுக கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டே இருந்தோம். ஸ்டாலின் அவர்களை நேஷனல் லெவலில் ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணுன்ற முயற்சி திமுக காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட திமுகவை ப்ரொமோட் பண்ணி கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒன்று நான் தான் பார்ப்பேன், எனக்கே தெரியாத விஷயம்லாம் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு, நான் தமிழ்நாட்டுக்காரர் இதெல்லாம் எனக்கே தெரியாது, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, பிஜேபி இப்போ வீக் ஆகிட்டு இருக்காங்க. பிஜேபி 2019 இருந்த மாதிரி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே சைலண்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பாங்க. பிஜேபி இப்போ வீக் ஆகிறது தெரியுது, இன்னும் அதிகமாக வீக் ஆக போகிறாங்க. இப்போ அமித்ஷா பார்லிமெண்ட்டுக்கு போல, இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ சிக்கல் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு பிஜேபிக்குள்ள. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் தெரியுது. மீடியா பிஜேபிக்கு எதிராக திரும்புகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பிஜேபி மினிஸ்டர்லாம் ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டு போகிறார்.
அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் பூஷன் அவரும் பதவி ரிசைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அந்த எம்பி. செக்ஷுவல் அலிகேஷன்ஸ்லாம் அவர் மேலே வைக்கப்படுது. ஸோ அதனால இப்போ இதெல்லாம் வரலாறுல நடக்காத விஷயம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எகிர்றாங்க. பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தே அர்பன் சென்டர்ஸ் தான், முக்கியமாக நகரங்களில் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ பார்த்தா அங்கேயே அவங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுது. யூபி மாதிரியான ஸ்டேட்ஸில் பலவீனப்பட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க போராடக்கூடியவங்களை தேச விரோதிகள்லாம் சொன்னால் மக்களுக்கு கோவம் வருது. இப்போ ஆதித்யநாத் அந்த மாதிரி ஏதோ பேசினார், யோகி ஏதோ அந்த மாதிரி டோனில் அவர் பேசினார், அதெல்லாம் பெரிய எதிர்வினையை ஏற்படுது. இப்போ பிஜேபி வீக் ஆயிட்டாங்கன்னா அடுத்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பிஜேபி தலைமையிலையோ காங்கிரஸ் தலைமையிலையோ கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியான சூழல் ஏற்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பிளேயர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதை பிளான் பண்ணி தான் ஸ்டாலின் அவர்களையும் பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதை பிளான் பண்ணி தான் இப்போ இங்கேயும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தலைமை ஏற்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க விஜய் அவர்கள். இந்தியா காங்கிரஸை விஜய் அவர்கள் தலைமைக்க போறாரு. அதை காந்திகள்லாம் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்க? என்னங்க பேசுறீங்க? அவனுங்க உயிரே போனாலும் காங்கிரஸ் பார்ட்டியை நாசமானாலும் கட்சி விட மாட்டாங்க. அவங்க என்ன அவனுங்கெல்லாம் சாதாரண நாட்டில் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தலைவர் பொறுப்பெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கு. அந்த கட்சி எந்த கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு? இவ்வளவு மோசமானதுக்கு அப்புறமும் யாரும் ராகுலை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பல. அங்கேயும் பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ராகுல் நீங்க எடுத்தது கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா தலைமை பொறுப்பை விஜய்கிட்ட கொடுப்பாங்கன்றீங்க. இல்லை, இந்தியா அலையன்ஸுக்கு சொல்கிறேன், காங்கிரஸ்க்கு இல்லாமல். எதையும் கொடுக்க மாட்டாங்க அவங்க. காங்கிரஸ்காரங்க எதையும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்துருக்காங்க. காங்கிரஸுக்கு தாவேக்கா நிறைய செஞ்சிருக்கா, தாவேக்காவுக்கு காங்கிரஸ் நிறைய செஞ்சிருக்கா? தாவேக்கா தான் காங்கிரஸுக்கு செஞ்சிருக்கு. காங்கிரஸால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவங்க காங்கிரஸால இவங்களுக்கு ஒரே பிரயோஜனம் என்னன்னா கவர்மெண்ட் சர்வைவ் ஆகும். அதை தாண்டி 2 மினிஸ்டர்ஸ் உங்க கையிலேருந்து போயிருக்கு. அதை தாண்டி ஒரு எம்பி சீட் உங்க கையிலேருந்து போயிருக்கு. அது தாண்டி காங்கிரஸ்காரங்க பண்ணக்கூடிய சேட்டைகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது போக காவிரி மாதிரியான பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை அடிவாங்க விடுவாங்க. இதே காங்கிரஸ் திமுக இருந்துச்சுன்னா இந்நேரம் டிவிக்கு வெறித்தனமா அடிச்சிருப்பாங்க இந்நேரம் காங்கிரஸ். ஸோ அதனால பாருங்க, காங்கிரஸ் பார்ட்டியால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாதப்போ கூட காங்கிரஸ் பார்ட்டி உங்ககிட்ட இருந்து இவ்வளவு கொடுக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியா அலையன்ஸ் தலைமையை விஜய்கிட்ட கொடுத்துருவாருன்றீங்க. உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் உரிய முடியுமோ உரிவாங்களே தவிர உங்ககிட்ட எதையும் கொடுக்க மாட்டாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்ஸ்லையும் காங்கிரஸ் அதுதான் பண்ணுவாங்க. பீகாரில் என்ன பண்ணாங்க, யூபியில் என்ன பண்ணாங்க, வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணாங்க. அவங்க ஒரு பாயிண்ட்ல இவங்க டார்ச்சர் தாங்க முடியலான்னு நிறைய இடத்துல கழட்டி விட்டுருவாங்க. ஸோ அதனால காங்கிரஸ்லாம் எதுவும் கொடுக்க போறதில்ல தாவேக்காவுக்கு. தாவேக்காவை பொறுத்தளவில் விஜய்க்கு ஒரு பேன் இண்டியா இமேஜ் இருக்கு அவருக்கு. ஏன்னா ஒரு சினிமா ஸ்டார். விஜய் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாலின் யாருன்னு அவ்வளோ புதுசாக தெரியாது. இப்போ திமுகன்னா ஹிந்து விரோதிகள்னு வேணா நார்த்தில் பார்ப்பாங்க, கொஞ்சம் பேருக்கு அப்படி தெரியும். ஆனால் திமுகவை பற்றின பெரிய புரிதல்லாம் நார்த்தில் கிடையாது. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் பற்றின பெரிய புரிதல்லாம் அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நார்த்லயும் ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்டர். இப்போ ரஜினி யாருன்னு தெரியும்ல, ரஜினியோட ஃபேன்ஸா இருக்க மாட்டாங்க, ரஜினியோட படங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் ரஜினி யாருன்னு நார்த்ல எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி விஜயும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இவங்களை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய ஒரு லெவரேஜ். அதை யூஸ் பண்ணி நம்ம விஜய் அவர்களை ஒரு பேன் இண்டியா கேரக்டரா பில்டு பண்ணலாம். அப்புறம் எலெக்ஷன் டைம்ல பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அங்க பெரிய வாய்ப்பு இருக்கு ரீஜனல் பார்ட்டிஸ்க்குலாம், மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு. ஸோ அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ அடுத்ததாக டிவிக்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரே ஒரு குறிக்கோள் தான், லஞ்சம் இல்லை, போதைப் பொருள் இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கிறோம், இதுதான் அவங்களோட குறிக்கோள். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருள் காரணமாக கொண்டே நிறையா கொலைகள் நடக்குது. முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் ஒருத்தரை கொண்டிருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா போதைப் பொருள் தான் அதுக்கு பின்னாடி இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்கூலில் 2 மாணவிகள் மது அருந்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமுக்கு வெளியே இது பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போவுமே இவங்க இன்ஸ்பெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு தான் முதல் ரைடே. அங்கே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க? இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தாவேக்கா எந்த வகையிலையும் மாற்று கிடையாது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் தாவேக்கா கிடையாது. தாவேக்கா இப்போ தான் பவருக்கு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் திராவிட கட்சிகள். டாஸ்மார்க்கை நம்பி தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். 50,000 கோடி ரூபா டாஸ்மாக்ல இருந்து வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க?
டாஸ்மார்க்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடைகளை திறப்பாங்க. குழந்தைகள் வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா குடிப்பாங்க, மோஸ்ட்லி அப்பா அம்மார்கள் குடிப்பாங்க. அதை குழந்தைகள் பார்க்குறாங்க. குழந்தைகள் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது நார்மலைஸ் ஆகிடும். ஒரு காலத்தில் குடிக்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம், குடினாலே பெரிய தவறு தான். இப்போ எல்லாரையும் குடிக்க வச்சாச்சு, வீட்டில் உட்காந்து எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பான். அப்போ குழந்தைகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? குழந்தைகளும் அப்போ அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம மெதுவாக நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி குழந்தைகளும் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த ட்ரெண்டை கிரியேட் பண்ணது திராவிட கட்சிகள் தான். இதை இவங்க கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறை என்னன்னா, இவங்க இதுக்கு மாற்றா இல்லை, இவங்களும் டாஸ்மார்க்கை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலாம் தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் இவங்க பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாக்கெட்ல இருந்து போகக்கூடிய பணம் கம்மியாயிருக்கா? அதிகம் தான் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் போறது கம்மி ஆகல, ஆயிருக்கணும்ல. எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய பணத்தை வாங்கிடக்கூடாது. நீங்க யோகின்லாம் இருந்தீங்கன்னா டாக்ஸை கம்மி பண்ணணும்ல. எவ்வளவு டாக்ஸ் வாங்குறீங்க? சரி, மக்களை நம்ம மொட்டடிக்க வேண்டாம், பாவம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம தேவையில்லாம ரொம்ப சுரண்ட வேணாம் தானே யோசிக்கணும் நீங்க. ஆனா நீங்களும் அதே தான் பண்றீங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாக்குறீங்க. ஸோ அதனால அங்கதான் சிக்கல் வருது. நான் என்ன சொல்றேன், இவங்க எந்த வகையிலும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று கிடையாது. இவங்க திராவிட கட்சிகளோட ஒரு தொடர்ச்சி தான் இவங்க. ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, இது ஒரு கோஷ்டி முதல்ன்றார். அந்த அமுதன் அப்படின்ற அந்த பையன் கொல்லப்பட்டிருக்கான், அது கோஷ்டி முதல்ன்றாரு. 20 பேர் சேர்ந்து ஒரு பையன் அடிச்சு கொண்டிருக்காங்க, 10-20 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்ப இது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? கோஷ்டி மோதல்னா 10 பேர் சேர்ந்து இன்னொரு 10 பேரோட சண்டை போடுறது இல்லை. அப்படியே இருந்தாலுமே கூட ஒரு விஷயம் இப்போதான் நடந்திருக்கு, அது கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்னே தெரியும். அது இல்லாம ஒரே நாள்ல வந்து இவர் பார்லிமெண்ட் இப்படி சொல்றாருன்னா என்ன? அவரை பொறுத்தளவுல சிம்பிள், எங்க பக்கம் திரும்பிடக்கூடாது. ஸோ கஞ்சா ஆங்கிள் அதெல்லாம் இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. அந்த பையன் தவறு செய்தவர்களெல்லாம் காட்டி கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இவங்களாம் தான் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால பழி வாங்கிட்டாங்கன்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனா இதே டோன்ல தான் அவரும் பேசியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆங்கிள் அப்படியே ஓரம் கட்டிடுறீங்க. அப்புறம் நீங்க அதை ஏதோ சின்ன பசங்களுக்குள்ள சண்டை நடந்தது அப்படின்ற மாதிரி மாத்திடுறீங்க. அது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருச்சுன்ற மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்றீங்க. ஸோ அரசு மேல பழி விழுந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கீங்க. கஞ்சா ஆங்கிள் வந்தாச்சுன்னா அரசு மேலேயும் பழி விழும். அடுத்து என்ன கேட்பாங்க, யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசுல இந்த பண்ணிட்டு இருக்காங்க, போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்க, சண்டை போடுறாங்கன்னு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா நீங்க இப்படி ஹேண்டில் பண்றீங்க. ஆனா அதான் நான் சொல்ல வரேன், இப்ப நிஜமாவே மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒருத்தரா நீங்க இருக்கீங்கன்னா இதை மூடி மறைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க ஃபேஸ் பண்ணி பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்வோம்னா சரி செய்வோம், எப்படி பண்ணுவோன்றது நீங்க சொல்லணும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்ததுல இருந்து எதுவும் மாறல. அதுதான் இங்க சிக்கலா இருக்கு. இப்போ எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, டாஸ்மார்க்ல இருந்து வாங்கக்கூடிய 10 ரூபாவை இவங்களால கம்மி பண்ண முடியல, வாங்காம இருக்க முடியல, இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கேட்டா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம், அப்படி இப்படி என்னெல்லாமோ பண்றீங்க. வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது, உங்க பேச்சா எல்லாரும் கேட்கணும், அதையே உங்களால பண்ண முடியல. அப்புறம் இவங்களால எப்படி ஊழல்லாம் ஒழிக்க முடியும்? நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்தை இவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. இது எப்படி எடுத்துக்கலாமா? 15,000 ரூபாய் வாங்குற கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற 15,000 ரூபாய் வாங்குறவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கலெக்டர் போலீஸால நீங்க எப்படி கண்ட்ரோல்? இவங்களால யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணலன்னா இங்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வர ஆரம்பிச்சோம். ஸோ அதனால இவங்க அரசு அதிகாரிகளுக்கு எதிராக பெருசாலாம் திரும்ப முடியாது. அவங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம் நிர்வாகத்தை ரன் பண்ணணும்னா. இங்க கேஆஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ அதனால இப்ப பாருங்க, சாதாரண இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுல சிக்கல் இருக்கு. அங்க கை வச்சு அவங்க பிரச்சனைக்கு வராங்க, உடனே ரைட்டு அவனை டச் பண்ணாம ஏதோ பண்றாங்க. ஸோ அதனாலதான் சொல்றது, ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப அவசியம். நீங்க மக்களை அரசியல் மயப்படுத்தி மக்களுக்கு அரசியலை புரிய வச்சு புரிதல் ஏற்படுத்தி அவங்கள வெளியே கொண்டு வரணும். அப்படி அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்க வழியா நீங்க இந்த ஆட்கள் மேலெல்லாம் அழுத்தம் போடணும். அரசு அதிகாரிகள் மேல மக்கள் வழியா நீங்க அழுத்தம் போடணும். அதுக்கு நீங்க மக்கள் இயக்கமா இருந்து அதிகாரத்துக்கு வரணும். இங்க நமக்கு அப்படி கிடையாது. இல்ல சூப்பர்மேன் வந்து எல்லாரும் காப்பாத்திடுவார், அவ்வளவுதான். அடிச்சு 2 ஃபைட்டு தான், ஒரு பாட்டு சீக்வன்ஸ் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படியே எங்கேயோ போயிடும். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த லாஸ்ட் 3 டேஸ்ல 2 நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சீக்கிரமா தமிழ்நாடு பீகார் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்றாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்ச இன்டர்நேஷனல் எக்ஸ்போஜர் உள்ள விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் 2 பேர். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தார், நீங்க பாத்தீங்க, அவர் இதே வார்த்தையை சொன்னார். தமிழ்நாடு சீக்கிரமா பீகார் மாதிரி
ஆயிருமோ, கொலாப்ஸ் ஆயிருமோ, ஜாப் மார்க்கெட்லாம் கொலாப்ஸ் ஆயிருமோன்ற பயம் இருக்குது, இங்கே பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்லாம் கொலாப்ஸ் ஆயிருமோன்ற பயம் இருக்குது, இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்றத இன்னைக்கு காலைல ஒருத்தர் பேசினார். அதே மாதிரி இன்னொருத்தரும் வந்தார், உங்களுக்கு தெரியும், 2 days முன்னாடி. அவரும் இதே சொன்னார், ஸ்ரீலங்காவுக்கு நடந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கும் நடந்துருமோ. ஏன்னா ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா, அவர் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை என்னன்னா, ஒரு காலத்தில் சிங்கப்பூர்காரங்க ஸ்ரீலங்கா மாதிரி நம்ம சீக்கிரம் வளரணும்னு பேசினாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா சந்திரிகா குமார் துங்கா பீரியட்ல நம்ம சிங்கப்பூர் மாதிரி சீக்கிரம் வளரணும்னு அவங்க பேசினாங்களாம். இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஸ்ரீலங்கா. ஸோ இப்போ ஏறக்குறைய எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு, விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு அந்த பயம் இருக்கு. அந்த பயம் விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு இருக்குன்னா அது சும்மா ஏதோ பயம் கிடையாது. ஏன் இந்த பயம் வருதுன்னா, இப்போ உங்களுக்கு எப்போ பயம் வரும்னா, வண்டி ஓட்ட தெரியாதவன் ஸ்டியரிங்கை பிடிச்சி வண்டி ஓட்டினா தான் உங்களுக்கு பயம் வரும். இப்போ ஒரு பஸ்ல வண்டி ஓட்ட தெரியாத உட்காந்து ஓட்டான்னு வச்சுப்போம், பின்னாடி எல்லாம் உயிரை கையில பிடிச்சி தான் உட்காந்துருப்பான், ஐயோ பள்ளத்தை தள்ளிடுவானோன்னு. இப்போ ஏறக்குறைய அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இவங்களை பார்க்கும்போது மக்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள், நல்ல எண்ணம் உள்ளவர்கள்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்கள வெளியே கொண்டு வருவதற்கு தேவையான அரசியல் தலைவர்களும் சித்தாந்தம் கொண்ட கட்சிகளும் ரொம்ப குறைவா இருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வர முடியல. தேவையில்லாத ஆட்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்து அவன் ஃபுல்லா வெளியே வந்து நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கான், சினிமா ரசிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ தாவேகா நிர்வாகி நேற்று கூட ஒருத்தர் வந்து ஏதோ பெண்களுக்கு எதிராக ஏதோ பண்ணாங்கன்னு ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் தாவே கட்சிக்காரங்க தான் போல. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் கையில் அதிகாரம் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, நல்ல எண்ணம் கொண்டவர்கள், அவங்கெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. இவங்க கூடலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுப்பா, அவங்க ஏதோ பண்ணிட்டு போறானுங்கப்பா. நம்ம வேலையே அவங்கள வெளியே கொண்டு வரணும். அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து அந்த பொறுக்கி பசங்களெல்லாம் ஓடிடுவானுங்க. ஆனால் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ரிவர்ஸில் இருக்கு. இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போது ஸ்கூல் குழந்தைங்கள்கிட்ட வந்து மது பாட்டில் இருக்குது. இப்போது அரசாங்கத்தோட ஆணையே என்ன பார்த்தீங்கன்னா, 21 வயசுக்கு மேலே இருந்தால் தான் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து மதுபானத்தை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த படங்கள் பார்க்குறதுக்காக இந்த ஜனநாயகன் படமே எடுத்துப்போமே, அது வந்து 18 வயசுக்கு மேலே தான் பார்க்கணும். ஆனால் அமைச்சர்களே வந்து குழந்தைகளை கூப்பிட்டு நிறையா பேர் போய் பார்த்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, 21 வயசுக்கு மேலே தான் பண்ணணும், 18 வயசுக்கு மேலே தான் இது பண்ணணும்னு இருக்கும்போது இதை யார் மானிட்டர் பண்ணுறது? இவங்க எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இப்போ ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க எல்லாருமே ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் மானிட்டர்? நான் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஸ்கூல் பையன் ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்து குடிக்கக்கூடாது, மதுபானங்கள் குடிக்கக்கூடாது, சட்டவிரோதமான செயல். நான் கேட்குறேன், இந்த சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். அந்த ஸ்கூல் பையன் மதுபான கடைக்கு போய் 500 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறான்னு வச்சுப்போம். ஒரு 4-5 பசங்க சேர்ந்து போய் ஒரு 500 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறான்னு வச்சுப்போம். கவர்மெண்ட்டுக்கு லாபமா நஷ்டமா? லாபம் தான். அப்போ லாபம் கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டாஸ்மாக் நிறுவனம், அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுத்துருவாங்க. அப்படியே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இல்லை இன்னைக்கு லாபம் நாளைக்கு நஷ்டம் இல்லை. நாளைக்கு அவன் படித்து பெரிய ஆளாகி நல்லா ஜாப்ல போய் செஞ்சால் தான் அவன் இன்னும் டேக்ஸ் கட்டுவான். அது உங்களுக்கு நஷ்டம். அவங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தது? அவங்க உங்கள் டேக்ஸை நம்பிலாம் இல்லை. நீங்கள் பெரிய அம்பானி ஆகி டேக்ஸ் கட்டணும்லாம் அவங்க இல்லை. அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தால், அது இந்த அரசு மட்டும் இல்லை, இதுக்கு மேலே திராவிட அரசுகளும் அப்படிதான். அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் இங்கே பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருந்திருக்காது. அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவங்க இங்கே ஏறக்குறைய அடிமைகள் மாதிரி தான் மக்களை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பணம் வேணும்னா டாக்ஸை ஏற்றுவாங்க. இதெல்லாம் பெரிய அமெரிக்கன் ஸ்டைலில் பெரிய பெரிய முதலாளிகளெல்லாம் உருவாக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொண்டு வந்து பொருளாதாரத்தை பயங்கரமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அது வழியாக வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தி கஜானாவை நிரப்பலாம். அதுக்கெல்லாம் 20-30 வருஷம் ஆகும். இன்னும் இவங்க 20-30 வருஷம் வெயிட் பண்ணுவாங்களா? இவங்களை பொறுத்தவரை இன்றைக்கி எனக்கு காசு டக்குன்னு வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? மதுபானங்களுக்கு டாக்ஸை ஏற்று, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணு, ப்ரைவேட்டைஸ் பண்ணால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல. அந்த சிந்தனை தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கும். இவ்வளோ நாள் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால இவங்க மைண்ட் எல்லாமே இப்படி தான் சிந்திக்கும். அவங்களுக்கு பார்ட்டி கூட கேள்வி கேட்க மாட்டேங்குது. அவங்க எப்படியே கேள்வி கேட்பாங்க? இது மாதிரி அவங்க இதானே பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மட்டும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு இது எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதிமுக திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த 10 ரூபா யார் வாங்க ஆரம்பிச்சது? 2011 வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. முன்னாடி இருந்தே இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு அங்கே இருந்த ஞாபகம் இருக்கு. அப்போ 10 ரூபா வாங்க மாட்டாங்க, அஃப்கோர்ஸ் கம்மியாக வாங்குவாங்க. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகணும்னா ரட்சகரோ மீட்பரோ ஒரு பெரிய ஃபேமஸான ஆளை வந்து மாற்ற முடியாது. தமிழ் மக்கள் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டீங்க. நன்றி.